கடுகுன்ற திரைப்படம் உருவாகும் போது மனக்கண்ணில் வந்த ராஜ்குமார் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த சம்பவம் தான். தன்னை கண்ணாடியில் வந்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து ஹீரோ தான். அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள், இளவரசி இளவரசன்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ஹீரோ தான். மற்றவங்க அவங்கள எப்படி பார்க்குறாங்கிறத பற்றி கவலைப்படாமல் தன்னை எப்படி பார்க்குறன்றதை பற்றி மட்டுமே நம்பி சில பேர் வந்து ஃபேக்காக இருப்பாங்க. தன்னை பற்றி அவங்களே உயர்வாக பேசிக்கிட்டு மற்றவங்க முன்னாடி அப்படிலாம் பண்ணிட்டு, ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம யாருங்கிறது. பட் ராஜ்குமார் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அது அதிகப்படியாக நம்மளுக்கு தோணுனாலும் அவர் உண்மையிலே அதை நம்புகிறாரு. ஸோ அந்த அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் இந்த படமும் கூட. இந்த படத்தில் வந்து ராஜ்குமார் பட்ட கஷ்டம் வந்து ஃபிசிக்கல் கஷ்டம் வந்து ரொம்ப ஒரு புலிவேஷ கலைஞன் பற்றிய படம் இது. ஸோ அதுக்காக புலி வேஷம் ஆடணும் போடணும்னு சொல்லி அவருக்கு ஒரு 6 months ட்ரைனிங் போய் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். சாரி ராஜ்குமார். அப்பப்போ கதை வேறு என்னன்னு கேட்பார். எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆனால் என்னங்க கதை அதை சொல்லுங்க அப்படிம்பாரு. அதை சொல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டைரக்டராக ஒரு விஷயத்த வந்து நான் என்னென்னு உள்வாங்கி நடிக்கிறது அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் சும்மா இதை மட்டும் பண்ணுங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தோம். ராஜ்குமார் சாரோட 2 டாட்டரும் வந்திருக்காங்க. யார் இனியா தானே ரெண்டாவது. அவளுக்கு வந்து என்னை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அழகாக இருந்த அவங்க அப்பாவை மொட்டை அடித்து தாடி வளர்த்து நான் வந்து ஒரு வழி பண்ணிட்டேன்னு அவள் வந்து எப்போ பதம் திட்டிகிட்டே இருப்பாள். இன்னைக்கு காலையில் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கா, சரியாக வரல, மில்டன் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கா. ஆனால் ஆக்சுவலாக இங்கே ஸ்பாட்டில் நடந்தது வேறு, உனக்கு தெரியாது. ராஜ்குமார் சார் வந்து பிகினிங் இதில் தானே நான் பேசுவேன். ராஜ்குமார் சார் வந்து பிகினிங் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தப்போ கூத்துப்பற்ற ஒரு மாஸ்டர் ஒருத்தர் வர சொல்லியிருந்தோம். எதுக்கு சார்ன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், சும்மா ஒரு சின்ன ட்ரைனிங் ஆக்டிங்க்கு. அப்படியா சார், எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா சார்? ஓகே சார். ஓகே சார் அப்படின்னாரு. மாஸ்டர் வந்து மாடியில் இருந்தேன், நான் கீழே ஆஃபீஸில் இருந்தேன். மாஸ்டர் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு சும்மா சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு 2-3 நாளைக்கு அந்த காஸ்டியூம்லாம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஒரு 1 hour 2 hours கழிச்சு அப்புறம் இறங்கி வந்தார். சார் முடிஞ்சிச்சு சார், நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரட்டுமா சார் அப்படின்னாரு. ஓகே ராஜ்குமார், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா. மாஸ்டர் கொஞ்சம் கீழே வந்தான். என்ன மச்சான் எப்படா போச்சுன்னா, மச்சான் சூப்பர்ரா, செம்ம ட்ரைனிங்டா, நவரசனா என்னன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரா. ஏய் என்னடா சொல்கிறேன். ஆமாண்டா, ஒரு வாரத்தை கூட இந்த பேசவே இல்லை மச்சான், ஃபுல்லாக அவர் தான் பேசினாரு, கேட்டுட்டு இருந்தேன். சரி ஓகேடா, அப்போ ஷூட்டிங் போயிடலாம்டா, நாளைக்கே ஷூட்டிங் தான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீ மிக்சியில் வந்து என்ன போடக்கூடாது. ஓகே, அடுத்து பரத் சார். பரத் சார் வந்து சபை நாகரிகம் கருதி தான் நான் சார்னு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு எப்போ அவன்கிட்ட பேசினாலும் அவன்னா நேச்சுரலாக வரும். இந்த படம் வந்து கதை எழுதும்போது ஒரு 4 feet இருக்கிற ஒரு வயதான ஒரு கலைஞன், ஒரு 6 feet ஒரு ஹல்க் மாதிரி இருக்க ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஒரு நல்ல அழகான ஒரு இவங்க 2 பேரும் 1-to-1 கிளைமாக்ஸில் ஃபைட். இந்த ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் ஃபார்ம் ஆச்சு. இதை வந்து கதையாக எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு யாரை போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை வந்து எழுதினவங்க மட்டும்தான் படமாக பார்க்க முடியும். இதை ஒரு கதையாக யார்கிட்ட போய் சொன்னாலும் எல்லாம் ஓகே சார், ஆனாலும் அது வந்து அது அது வில்லனாக தான் சார் பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து புரிய வைக்கவே முடியாது. இந்த கேரக்டர் வந்து அவங்க சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ரொம்ப தயங்கி என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து நான் அதை பற்றி யோசிச்சாலே டயர்டாயிடும் எனக்கு. ஐயோ இது நடக்காதா இந்த ப்ராஜெக்ட்ன்ற அளவுக்கு டயர்டாயிடும். ஒரு நாள் சும்மா பரத்துக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்புன்னு சொல்லிட்டு பரத்துக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு பேசணும், நேரில் பேசுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, ஃபோனில் பேசலாம். உடனே லைனில் வந்தார். ஒரு 15 minutes கதையை ப்ரீஃப் பண்ணேன். ஒரு 5 minutes சைலண்டாக இருந்தார். சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. பரத் என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் பணமாக வரும், இல்லை ஒரு படம் வந்து நல்ல படம் பண்ணால் வரும். இந்த படம் வந்து என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் சார், சம்பளமாகவும் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்காது, ப்ளஸ் கேரக்டரும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னு. இல்லை சார், இது வந்து பிளாக்கும் இல்லை ஒயிட்டும் இல்லை, பிளாக் பண்ணுறதும் ஈஸி, ஒயிட் பண்ணுறதும் ஈஸி சார். இந்த கிரே ஷேடோட ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை பண்ணுறது, அதை கேரி பண்ணுறது கஷ்டம் சார். இதை நான் ஹோல்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சார், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் மேலே இருக்க நட்பு காரணமாக இதை பண்ணினு சொல்லிட்டா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அந்த கேரக்டரை உள்வாங்கி அதை புரிஞ்சு, ஸோ அந்தளவுக்கு பரத் சென்சிபிளாக இருந்தார். கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது எல்லாம் எடுத்துகிட்டு கிளைமாக்ஸ் ஃபைட் வந்து கடைசியாக தான் எடுத்தோம். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த 2 பேருக்கும் உள்ளே இறங்கணும், நாம் எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு ராஜ்குமாருக்கு தெரியணும், நாம் எதுக்கு அடி வாங்குறோம்னு பரத்துக்கு தெரியணும். ஸோ படத்தை அந்த கிளைமாக்ஸ் வந்து கடைசியாக எடுத்தோம். நான் நினச்ச மாதிரியே அந்த ஃபைட் வந்துச்சு. மாஸ்டர் உங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் இந்த இதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைட் எண்டு லாஸ்ட் டே ஷூட்டில் வந்து ஓரமாக போய் கடவுளுக்கு தேங்க் பண்ணேன், ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்ட்டு. லேசாக கண்ணு கலங்கிச்சு. ஆட்டோமேட்டிக்காக பரத் வந்து மைண்டில் வந்தான். எனக்கு வந்து நான் ப்ரே பண்ணேன், ஆனால் பரத் தான் என் மைண்டில் வந்தான்.
ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணி யார்கிட்ட அடி வாங்குறதுன்னு கூட ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எந்த தயக்கமும் எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் சார் இப்படி அடிங்க சார் அப்போ தான் ஆடியன்ஸ் அந்த கோவம் போகும் அப்படி சொல்லி சொல்லி பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் பரத். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து இயக்குனர் வெங்கடேஷ் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் சாரும் எனக்கு நீண்ட கால நண்பர். வெங்கடேஷ் சாரோட பார்ட்டிசிபேஷன் பற்றி ஒரே ஒரு விஷயம் இதில் சுருக்கமாக சொல்லிடலாம். படம் ஆரம்பிச்சாச்சு, படத்துக்கு ப்ராப்பரான டைட்டில் நான் கிடைக்கல. ஸோ அப்படியே ஒப்புக்கு சப்பான் அது இதுன்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஷூட் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ரெட் ஹில்ஸில் ஷூட்டிங், வெங்கடேஷ் சார் வந்து இறங்கினார். வந்து இறங்கின மில்டன் வரும்போது யோசிச்சுட்டே வந்த மில்டன் கடுகு எப்படி இருக்கும் அப்படின்னாரு. ஸோ உடனே இம்மீடியட்டாக நான் ஃபோன் எடுத்து ட்வீட் பண்ணிட்டேன், தேங்க்யூ சார் அப்படி கடுகுன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த படத்துக்கான டைட்டில் வச்சது வந்து வெங்கடேஷ் சார் தான். படத்தில் 2 ஹீரோயின், ராதிகா பிரசித்தா அண்ட் சுபிக்ஷா. ராதிகா வந்து ஷீஸ் இன்டு தியேட்டர் ஆக்டிங். பாண்டிச்சேரியில் ஒரு ப்ளே நடந்துட்டுருந்தாலும் அவங்களால வர முடியல. சுபிக்ஷா வந்து பாலாஜி சக்திவேல் படம் ராரா ராஜேஸ்வரி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது, அதில் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போவே நான் அவங்கள பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருமே அழுக்காக இருப்பாங்க, அழகாக இருக்க ஒரே ஆள் இவங்க தான். கடுகு திரைப்படம் வந்து மற்ற படங்கள் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருக்காது. ஒரு அடிப்படை தேவைகள், ஒரு கேரவன், அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் லெவலில் தான் நடந்துகிட்ருக்கோம் ஷூட்டிங். ஸோ அதுக்கு வந்து என்னோடய க்ரூ சப்போர்ட் இல்லைன்னா நான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்ட் டைரக்டர் ஜனா சார், ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், கோலி சோடலில் எப்படி வந்து ஒரு கன்வின்சிங்காக கதையை டிசைட் பண்ணுற, கதையோட விதியை டிசைட் பண்ணுற ஒரு ஃபைட்டாக எடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் கீதா குரப்பா மேடம் ஃபைனல் மிக்சிங், நண்பன் முத்து, வடா என் தம்பி பரத் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் கூட. தேங்க்யூ. அப்புறம் என்னோடய க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாம் வாங்க ப்ளீஸ். எல்லோரும் பேசுகிறதுக்கு டைம் இல்லாதனால ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் எல்லோரும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். வடா சம்நாதன், விக்னேஷ், தினேஷ், ஸ்ரீதர், பாலா அண்ட் குரு, ஜிதேஷ், எல்லாம் தேங்க்யூடா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ். ஓகே. மதன் கார்கி சார், மதன் கார்கி சார்கிட்ட வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கற்றுப்போம். அவரோட சிம்பிளிசிட்டினா எல்லாரையும் அவர் ஒரே அளவாக தான் பார்ப்பார். அவர் பாகுபலி ஒர்க் பண்ணாலும் சரி, கடுகு ஒர்க் பண்ணாலும் சரி, அவரோட ரியாக்ஷன், அவர் டெடிக்கேஷன், அவர் டிட்டர்மினேஷன் ஒரே அளவாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம், அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் அது. இந்த படத்தில் 2 சாங் எழுதி கொடுத்துருக்காரு, மிக அருமையாக எழுதி கொடுத்துருக்காரு, அதை நான் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. பட் அந்த ஆட்டிடியூட், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த எண்ட்லேயும் வந்து யாராவது ஒரு செலிப்ரிட்டி அல்லது செலிப்ரிட்டி என்று கூறப்படும் கடுகு மாதிரியான மனிதர்கள் இருக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் வேலையை ரசித்து செய்கிற ஒரு ஆட்டோ டிரைவர், யாரை பற்றியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காமல் தன் வேலையை ரசித்து பண்ணுற ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள், அந்த யூபிஎம் ஹோட்டல் ஓனர்ஸ், இவங்களை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த யூபிஎம் ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக கவனிப்பாங்க. அவங்க 2 பேர் தான் அந்த ஹோட்டலில், நோ சர்வர்ஸ், நோ குக், நோபடி. 2 பேரும் காலையில் எழுந்திரிச்சு மார்க்கெட்டு போயிட்டு தேவையான விஷயங்களை வாங்கிட்டு வந்து அவங்களே சமைச்சு ரெடி பண்ணி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையும் அவங்க பையன் மாதிரி கவனிப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க பையன் வந்து ஒரு விபத்தில் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் சாப்பிட போயிருந்தப்போ. நான் வந்து அங்கே போனது வந்து அந்த 26 ஐட்டம், டிஃப்ரெண்ட் ஐட்டம் அதை சாப்பிட்றதுக்கு தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் அந்த மனிதனோட எளிமையும் நேர்மையும் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு. ஸோ அப்போ எனக்கு எதுவும் தோணலை. பட் இப்போ இந்த கடுகு ஆடியோ வந்து அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு அவங்க தான் மைண்டில் வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கு நான் கூப்பிட்றேன். சூர்யா சார் விழா நாயகன். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. எனக்கு பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் வந்து ஹீரோஸ் வந்து படத்தில் மட்டும் கேமரா முன்னாடி மட்டும் ஹீரோவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரியல் லைஃப்லேயும் அந்த ஆட்டிடியூட் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் வந்து எனக்கு 2 ஹீரோ தான் பிடிக்கும். ஒன்று சூர்யா சார், இன்னொன்று விஷால். விஷால்கிட்ட வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்குது, கட்ஸ் இருக்குது. அவர் வந்து ஆக்சுவல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருக்கிறாரு. அதே மாதிரி சூர்யா சாரும் வந்து அகரம்ன்ற ஒரு விஷயம் மட்டுமே போதும் அவர் கடைசி வரைக்கும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் அது. அந்த ஒரு விஷயத்துக்காகவே சூர்யா என் நண்பன் சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்போவுமே என் மிஸ்ஸஸ்ட்டு கூட சொல்லியிருக்கேன், சூர்யா சார் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் அகரம்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நான் சூர்யா வந்து கடைசி வரைக்கும் மதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க.
அவங்களால தான் கடுகு வந்து மழையாக இருக்குங்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஏப்ரல்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தேட்டர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயன்றது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் அவங்களை நம்பி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற பாதி பேரை வந்து எனக்கு பர்சனலாக தெரியும். அதுக்காக நீங்கள் வந்து படத்தை பற்றி நல்லா எழுதணும்னு இல்லை, ஒரு அரை ஸ்டார் எக்ஸ்ட்ரா, ஒரு 6 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். உங்கள் விருப்பம், பார்த்து பண்ணுங்கள். படத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால 24th முன்னாடி ஒரு 2 days முன்னாடியே ப்ரெஷ் ஷோ போடுறோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ரிவ்யூ எழுதுங்க. ஏன்னா உங்கள் ரிவ்யூஸ் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி தேட்டருக்கு கூட்டுறது. எஸ்பெஷலி சிட்டியில் வந்து ஆப்லேயோ இதுலேயோ ஒரு 5 டிக்கெட் 6 டிக்கெட் பல்காக புக் பண்ணுறது எல்லாமே ரிவ்யூஸை பேஸ் பண்ணி, ஸ்டார் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட அரை ஸ்டார் வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும். ஞாபகம் வச்சுங்க ப்ளீஸ். ஜான்சன் சார், பியூரோ ஜான்சன் சார், சிபி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அகைன் என்னோட க்ரூ சூர்யா சார் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.